வணக்கம் பித்தம்லா. இதான் வந்து OnePlus 12 இந்த வருடத்தைய அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். இதோட அன்பாக்சிங் மற்றும் இதோட ஒரு குட்டி விமர்சனம் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். பாக்ஸை வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து நெவர் செட்டில்னு போட்டு ஒரு சின்ன கவர் இருக்குது. இதில் வந்து யூசர் கைடு, ஸ்டிக்கர் வகைரெல்லாம் இருக்குது. அப்புறம் இதில் வந்து பேக் கேஸும் தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட கலருக்கு மேட்சிங்கான க்ரீன் கலர் கேஸ் இது. நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபினிஷில் வந்து இந்த கேஸ் வந்து தந்திருக்காங்க. இப்போ ஃபோனை வந்து வெளியே எடுக்கலாம். எங்கிட்ட இருக்குது ஃப்ளோயி எமரால்டுங்கிற இந்த கலரில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். இந்த கலர் வேணும்னா உங்களுக்கு பிளாக் கலர் ஆப்ஷன் வந்து கிடைக்குது, கிளாசிக் பிளாக். பட் இந்த கலர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அதுவும் வந்து பின்னாடி இந்த பேட்டர்ன் வந்து பார்க்க நல்லா இருக்குது. ஸோ இந்த கலர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். டிசைன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 100 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. சார்ஜ் பண்ணக்கூடிய டைப் சி கேபிளும் தந்திருக்காங்க. ஸோ டிசைன் வந்து ஆரம்பிப்போம். என்னவோ தெரியல, இந்த வருஷம் வந்து ஃபோனை வந்து கொஞ்சம் ஹெவியாகவும் திக்காகவும் பண்ணியிருக்காங்க OnePlus. இது வந்து பார்த்தீங்கன்னா 9.15 mm திக்னஸ் மற்றும் 220 grams வெயிட்டில் வருது. ஸோ OnePlus 11 விட இது வந்து கொஞ்சம் அதிகமாக ஹெவியாகவும் திக்காகவும் இருக்குது. அதுவும் வந்து கேஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது இன்னும் அது கொஞ்சம் ஹெவியாக எனக்கு தென்படுது. ஸோ அது வந்து கொஞ்சம் டிசைனை வந்து பெட்டர் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன். பின்பக்கம் வந்து கிளாஸ் பாடி, கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்டிவ் லேயர் ஓடி வருது. சைட்ஸ் வந்து மெட்டல் ஃப்ரேம். ஆண்டனா கட் அவுட்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஆண்டனா தந்திருக்காக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 3 ஆண்டனா வந்து கேம் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நல்ல கால் ரிசப்ஷன் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேல் பக்கம் வந்து உங்களுக்கு IR சென்சர் இருக்குது. ஸோ யூனிவர்சல் ரிமோட்டாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணலாம். கீழே வந்து ஸ்பீக்கர் வந்து டுவல் ஸ்பீக்கர்ஸ். அப்புறம் வந்து டைப் சி போர்ட் இருக்குது. டுவல் சிம் போடலாம். மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் வந்து கிடையாது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். லெஃப்ட் சைடில் OnePlusக்கு உரித்த ட்ரேட்மார்க்கான இந்த அலர்ட் ஸ்லைடர் தந்திருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிங், சைலண்ட் மோட் இல்லாட்டி வைப்ரேட் மோடுக்கு ஃபோனை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ எளிதாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். சைலண்ட் பண்ணாலும் சரி, வைப்ரேட் மோட் போனாலும் சரி. ஸோ அதுக்கான அந்த அலர்ட் பட்டன் வந்து சைடில் தந்திருக்காங்க. பின்பக்கம் வந்து கேமரா மாடல் இந்த மாதிரி தந்திருக்காங்க. பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து தந்திருக்காங்க. 3S பெரிஸ்கோப் லென்ஸ் அதில் இருக்குது. கேமரா டீடைல்ஸ் சாம்பிள்ஸ் காண்பிக்கிறேன். பட் இந்த மாதிரி ஒரு டிசைன். இதோட பேக் பேட்டர்ன் நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் ஹெவியாகவும் திக்காகவும் இருக்குது. அதை வந்து அவங்க கொஞ்சம் பெட்டர் டிசைன் பண்ணியிருக்கலாம், என்னோட கருத்து இது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தராங்க. ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். FM ரேடியோ கிடையாது. NFC சப்போர்ட் உண்டு. இதில் வந்து டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தராங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் ஓடி வருது. 3D ஸ்பேஷியல் ஆடியோலாம் வந்து உங்களுக்கு இதில் தராங்க. ஸோ ஹெட்ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்பேஷியல் ஆடியோ வந்து கிடைக்குது. ஆடியோ ஸ்பேஸை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் வந்து கேம் விளையாடிங்கன்னா கேமோட சவுண்டு வந்து ஃப்ரெண்ட்லியும். இப்போ நீங்கள் அது கூடவே நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபைல மியூசிக் கேட்குறீங்கன்னா அதை வந்து பேக்ரவுண்டில் கேட்குற மாதிரி, லெஃப்ட் சைடில் கால் ரிங்டோன் வந்தால், ரைட் சைடில் நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வந்தால், ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் ஆடியோ ஸ்பேஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.82 inch டிஸ்பிளே இது. 2K டிஸ்பிளே இது. LTPO AMOLED டிஸ்பிளே. LTPO சொல்லும்போது 1 Hzலேருந்து 120 Hz வரைக்கும் இது வந்து அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் கிடைக்குது. ஸோ தேவைக்கு ஏற்ற ரிஃப்ரெஷ் ரேட் மட்டும் தான் வந்து யூஸ் ஆகுது. அதனால் பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 120 Hz மேக்ஸிமம் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் வந்து 4500 nits. ஸோ வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது கூட, அதாவது அவுட்டோரில் சன்லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து தெளிவாக பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் 100% P3 கலர் கேமெட் இருக்குது. 10 bit கலர் பேனல் இது. லோ லைட்டில் நீங்கள் நைட்டு ஃபோன் யூஸ் பண்ணும்போது கூட 2160 Hz PWM டிம்மிங் இருக்கிறதுனால கண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே இது. கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து டிஸ்பிளேல தந்திருக்காங்க. டிஸ்பிளே அவுட்புட் நல்லா இருக்குது. கலர் சேச்சுரேஷன் நல்லா இருக்குது. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ நல்லா இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு ஹை குவாலிட்டி டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திய ஸ்னாப்டிராகனோட ஃப்ளாக்ஷிப் சிப்செட் ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து IQ12 சேம் சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளாக்ஷிப் சிப்செட் நல்ல ஒரு டாப் டக்கர் சிப்செட் இது. அது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குது. 12GB RAM ஆப்ஷன் இருக்குது. 16GB RAM ஆப்ஷன் இருக்குது. 256GB மற்றும் 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இந்த ஃபோன் வருது. LPDDR5X RAM மற்றும் UFS 4.0 ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்ஸ்னால நீங்கள் வந்து எந்த கேம்ஸ் போட்டாலும் சரி, மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் சரி, தாராளமாக நல்லாவே வந்து ஹேண்டில் ஆகுது. த்ராட்டிங் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸில் வந்து குறை சொல்ல முடியாது. நல்லாவே வந்து ஹேண்டில் ஆகுது இந்த ஸ்மார்ட் ஃபோன். அவங்களோட ப்ரொப்ரைட்டரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 6 ஆப் நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஆக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஓப்பன் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். அது வந்து ஒரு 72 hours வரைக்கும் வந்து பேக்ரவுண்டில் ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணவங்களுக்குலாம் வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு
இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ வந்து ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஹீட்டிங் வந்து நான் கேம் விளையாடி பார்த்ததில்ல, ஹீட்டிங் அந்த அளவுக்கு தெரியல. கேமரா பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 3 கேமரா, மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கேமரா, சோனியோட LYT-808 சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. OnePlus ஓப்பனில் உள்ள சேம் சென்சர் தான் இது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. 23mm ஃபோக்கல் லென்ஸுக்கு ஈக்குவலண்ட் இது. அப்புறம் வந்து ஒரு 3x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது. 64 மெகா பிக்சல் சென்சர் இது. இது வந்து OmniVision 64B சென்சர் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயும் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. 120x வரைக்கும் ஹைப்ரிட் ஜூம் வந்து தராங்க. அப்புறம் ஒரு 48 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது. ஸோ இது வந்து பேக் சைடில் இது 8K வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். 4K 60 FPS ஆப்ஷனும் இருக்குது. ஃப்ரண்டில் வந்து செல்ஃபிக்கு ஒரு 32 மெகா பிக்சல் கேமரா தந்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராலையும் வந்து நீங்கள் 4Kயில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ கேமரா குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சமீபத்தில் வந்து விவோவோட X100 வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் IQ12 வந்து டெஸ்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்குது இதோட பெர்ஃபார்மன்ஸ். கேமரா அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கலர் சேச்சுரேஷன் நல்லா இருக்குது. அப்புறம் வந்து HDR வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஷேடோஸில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஹைலைட் பண்ணலாம். லோ லைட் ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஸ்கின் கலர் டோன் வந்து நல்லா கேப்சர் ஆகுது. போர்ட்ரேட்டும் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கேமரா நல்லா இருக்குது. பட் பெஸ்ட் கேமரான்னு சொல்ல முடியாது. இதோட கூட்டுகள்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து டாப்னு சொல்ல முடியாது. நல்ல கேமரா பட் பெஸ்ட் கேமரா இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 4K வீடியோ சாம்பிள். ஃபோக்கஸ் வந்து நல்லா வருது. ஸோ வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து நல்லாவே வருது ஈவன் வித் 4K வீடியோவில். ஸ்டெபிலைஸ்ட் வீடியோ வந்து ஃப்ரண்ட் கேமராலையும் ஒர்க் ஆகுது. 1080 30 fps அது ஒர்க் ஆகுது. 4K எடுக்கலாம். பட் இந்த ஸ்டெடி மோடு வந்து 1080 30 fps ஒர்க் ஆகுது. அதோட சாம்பிள் தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இது வந்து 4K ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த வீடியோ சாம்பிள். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5400 mAh பேட்டரி தந்துருக்காங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் பம்பப் பண்ணியிருக்காங்க. OnePlus 11 வந்து 5000 mAh பேட்டரி இருந்தது. 100 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. 50 watts வயர்லெஸ் சார்ஜிங்கும் தந்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா OnePlus 11 கிடையாது. ஸோ இப்போ வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. வந்து ஒரு 26-29 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம் வயர்ட் மூலமாக. வயர்லெஸில் வந்து ஒரு 55 மினிட்ஸில் இந்த ஃபோனை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ பேட்டரி வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு பேட்டரி எஃபெக்டிவான ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கிடைக்குது 5400 mAh பேட்டரியில். Android 14 பேஸ் பண்ணி அவங்களோட ஆக்சிஜன் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு க்ளீனான ஒரு UI, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய தந்திருக்காங்க. ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் UI இது. சாஃப்ட்வேர் அப்டேட் எவ்வளோங்கிறத கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், அதை செக் பண்ணிங்க. ஸோ இதான் வந்து OnePlus 12. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு பிடித்தது வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. ஃப்ளாக்ஷிப்பில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தந்திருக்காங்க. பட் என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, திக்காகவும் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் பெட்டர் டிசைன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் கேமரா வந்து நல்ல கேமரா, பட் பெஸ்ட் கேமரா இந்த செக்மெண்ட்லாம் சொல்ல முடியாது. அதுவும் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாக இருக்குது. அதுவும் வந்து பெட்டர் பண்ணலாம். சாஃப்ட்வேர் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து OnePlus 12. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுதல் லட்சுமாஜன். தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.